அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களில் ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கோம். என்னன்னா, போன மாதம் கூட விழுப்புரத்தில் திரு வைகோ அவர்கள் பேசுகிறப்போ, துரை வைகோ வந்து நான் கட்சிக்குள்ளே கொண்டே வரக்கூடாது, அதற்கு கடுமையான எதிர்ப்பை நான் பதிவு செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. எப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் உள்ளே வந்தீங்க? அவர் தலைவர் வைகோ வந்து சொன்னதில் வந்து அதில் 100 விழுக்காடு உண்மைதான். ஏன்னா வந்து தலைவர் வைகோவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நாங்கள் இல்லை எங்கள் குடும்பத்தில் இருக்க யாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நான் அரசியல் தலைவரோடு போயிட்டோம், அடுத்து நம்ம யாரும் வந்து அதில் சங்கடப்பட வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய இது. எனக்கு அது ஆசை, அரசியல் புது வாழ்க்கைங்கிற ஆசையே எனக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தொண்டர்களுடைய நிர்பந்தம் ஒரு இதனால் வந்து அதனால தான் நான் இந்த பொது வாழ்க்கையை நான் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை, தலைவரும் அதை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஒரு கட்டத்தில் வந்து தலைவர்கிட்டே நிர்வாகிகள் அத்தனை பேர் என்ன கேட்டாங்கன்னா, நிர்வாக குழுவில் நீங்கள் உங்களுடைய இதை சொல்லிட்டீங்க, ஆனால் இது ஒரு ஜனநாயக இயக்கம், ஜனநாயக இயக்கத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களுடைய கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய நீங்கள் என்ன ஓட்டப்படி தான் நீங்கள் அந்த கட்சியை இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் தலைவர் அந்த முடிவு எடுக்க வச்சாங்க.